வணக்கம் ஆனந்தி. டெல்லி நாடாளுமன்ற அருகே அமைந்துள்ள காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். டெல்லியில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி போராட்டம் நடத்திய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் மீது பெல்ட் குண்டுகள் மூலம் மற்றும் தடியடி நடத்தப்பட்டது. இது தொடர்பாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் அனைவரும் காவல்துறையினர் புகார் அளித்தனர். அந்த புகாரை காவல்துறையினர் ஏற்கப்படாத நிலையில் இன்று ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி காங்கிரஸ் எம்பிகள் மற்றும் இந்த காவல் நிலையம் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இளைஞர்களுக்கு பெல்ட் குண்டுகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர் சஹில் லோச்சிவா கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வழக்கறிஞருடன் சென்று டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டார். இதுவரை அந்த புகார் ஏன் வழங்கப்படவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் டெல்லி நாடாளுமன்ற அருகில் அமைந்துள்ள காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்துக்கு பாதிக்கப்பட்ட இளைஞருடன் சென்ற ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இது வழக்கு பதிவு செய்யவில்லை, அதன் நகலை பதிவு செய்திருந்தால் அதன் நகலை அளிக்குமாறு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஆனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய காவல் துணை ஆணையர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தால் காவல் நிலையத்தில் வெளியே அமர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரார். முதல் தகவல் அறிக்கை பதியும் வரை நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று காவல்துறை தெரிவித்தனர். இது குறித்து உச்ச நீதிமன்றமும் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் அதை ஏற்க மறுத்த ராகுல் காந்தி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பான குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டெல்லி காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதற்கிடையே ஏற்கனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். பிறகு கூட்டத்தொடர் முழுவதும் பெல்ட் குண்டுகள் பாயப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமித்ஷா விளக்கு அளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது என்று குறிப்பிடத்தக்கதாகும்.